ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் ஆற்றுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். அப்படியே இங்கே பாருங்கள், மாப்பிள்ளை காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு கார் வாஷ் பண்ண வந்திருக்காரு பாருங்கள். மாப்பிள்ளையே வேலை வாங்குறீங்கன்னு வேறு சண்டை போடுறாரு. மாப்பிள்ளைக்கு கோவம் வருதுப்பா, யாரும் வேலை செய்யலன்ட்டு. காரையும் துணி மாதிரி துவைக்க வேண்டியதுதான். இல்லை இல்லை, கேட்ட கேள்வி பார்த்தியா? என்னத்த நான் கழுவுறது? பாருங்கள், இதுதான் எங்கள் ஏரியா ஆறு. ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்குது. பாருங்கள், காலையில் பொண்ணு மாப்பிள்ளை போகிறதுக்காக கார் ரெடி ஆகிட்டுருக்கு. வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க. ஆற்றுக்குள்ளார வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறோம், ஃப்ரீ தான். என்ன மாப்பிள்ளை சார், பனியன் புதுசாக போட்டிருக்கீங்க போல். எப்போ எடுத்தது? எதுக்கு எதுக்கு மக்கு? சரி, அந்த சைடு முன்னாடி பின்னாடி யார் வாஷ் பண்ணுவாங்க? அங்கே பாருங்க, இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்துருக்காரு. எல்லாம் பண்ணுறாங்க. இவங்க வந்து காரு வாஷ் பண்ண வந்தாங்களா இல்லை அவங்கவுங்களே வாஷ் பண்ணிக்கிறாங்களா? அவனை விட்டிங்களா? ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றிருக்கலாம்ல அவன் மேலே. பார்த்தீங்களா மாதிரி அவனோட அலுப்பு பார்த்தீங்களா? ஓவராக இருக்குது. பாருங்க, அந்த ஆளை பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட குனியவே இல்லை. அப்படியே பக்கெட் போட்டு அப்படியே பண்ண போகிறாரு. பார்த்தீங்களா? குனிஞ்சி தண்ணி போடலாதாலும் எப்படி அவர் கார் க்ளீனாக வாஷ் பண்ணுவார்? மாப்பிள்ளை இதெல்லாம் கேட்க மாட்டியா? சண்டை போடக்கூடாது, யாரும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. எனக்கு ஒரு அச்சா, என்ன என்ன பண்ற நீ? கார் கழுவுறியா இல்லை என்ன பண்ற? நல்லா பாருங்க. காலையில மனுஷன் 2 மணில ஒரு நிமிஷம் கூட கண்ண மூடி தூங்கல. ஏய், பிச்சு புடுவோம் பிச்சு.
மாப்பிள்ளை பாரு அவர் பக்கம் முடிச்சிட்டாரு. கார்த்தி, அடுத்த கேள்வி என்னவா இருக்கும் தெரியுமா? பொண்ணுங்க என்ன வராங்களா? பொண்ணுங்க கல்யாணத்துக்கு வரலன்னா தாலி கட்ட விட முடியாது. பொறுக்கி பசங்க நிறைய பேர் வர வர வேணாம்னு சொல்லிட்டியா? பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கல்ல? அப்படியா? பாருங்க, அந்த சிவப்பு சட்டைக்காரன் யாருக்கு எந்த பொண்ணு கூட கடலை போட்டுனுக்கிறான். வந்ததுலேருந்து பார்த்தீங்களா? அப்படியே அந்த லாஸ்ட்டில் போயிட்டு ஃபோன் பேசுகிறான் பாருங்கள். அந்த லாஸ்ட்டு போயிட்டு வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து பாருங்கள், ஜட்டிக்குள்ளே வைக்கிறான் ஃபோனை. இல்லை ஆமாம் ஆமாம், இப்போ வந்து அப்படியே ஒரு 100 கார் கழுவி இருப்பாங்க. ஆற்றுக்குள்ளே போகிற தண்ணி எப்படி குறையும்? தொட்டியில் இருக்கிறது கிணத்துல இருக்கிறது தான் குறையும். என்ன எங்காலவே நினைக்கிறீங்க? பகையில பண்ணல, அவன் கான்ல பண்றான், கடுப்புல. எந்த ஆத்துல? சொந்த செலவில் சூனி வைக்கிறது இப்படிதான். போச்சுடா, முடிச்சிட்டான்டா சொல்லி. சோப்பு தூள். பசங்க எல்லாம் கல்யாண பிஸியில் வந்து தூக்க கலக்கத்தில் இருக்கிறாங்களா இல்லை மயக்கத்தில் இருக்கிறாங்களான்னு தெரியல, எல்லாம் கரெக்டாக பேச மாட்டேங்கிறானு. ஒரு ஆள் இருந்தாவே இந்த காரை எந்நேரம் கழுவி இருக்கலாம். 5 பேர் இருக்கிறாங்க. போதும், நீ சொல்கிற மாதிரிலாம் ஆகாது. நாங்கள் பண்ணுற மாதிரி தான் பண்ண முடியும். நீ சொல்லிட்டா பழி வாங்குறானா? நாங்கள் குளிச்சு என்ன பண்ண போகிறோம்? கல்யாண மாப்பிள்ளை வேணா குளிப்பார், எங்களுக்கு என்ன இருக்கு? சொன்னாப்பாடா, என் ஃபோன் நினைக்குது.